பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 91:11 வாசிக்கிறோம். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்னு சொல்லி வாசிக்கிறோம். அநேக முறை இந்த வசனத்தை நீங்கள் நானும் படிச்சிருப்போம், தியானித்திருப்போம். வாலிபனாக இருந்தபோது, சிறு பிள்ளையாக இருந்தபோது இந்த சங்கீதம் 91 படிச்சிருப்போம். ஆண்டவர் இதிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்று பார்க்கும்போது, ஆமேன் அல்லேலூயா. இந்த நாளின் செய்தியாக ஆமேன் அல்லேலூயா. நம்மை சுற்றிலும் எப்போதும் தேவதூதர்கள் இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளை ஆண்டவருடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் அங்கே பணிவிடை ஆவிகளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவதூதர்கள் நமக்கு உதவி செய்ய அங்கே சிருஷ்டிக்கிறார்கள். தேவத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய இந்த பூமிக்கு வரக்கூடிய செய்தி என்னவென்று பார்க்கும்போது, நமக்கு ஆண்டவர் பாதுகாப்பும் வெற்றியும் தருகிற தேவனாக இருக்கிறார். நம்மளை பாதுகாக்க தேவன் ஒரு தூதரை ஆண்டவர் அனுப்புகிறார். ஒரு தூதரை அனுப்பி நித்தமும் நம்முடைய வழி பிரயாணங்கள் போகும்போதும் வரும்போதும், நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும், நீங்கள் வேலைக்கு போகும்போதும் வரும்போதும், ஆணுடைய ஊழியத்தை செய்யும் போதும் ஆண்டவர் பாதுகாக்கும் தூதனை உங்களுக்கும் எனக்கும் வைத்துள்ளார். அப்படிப்பட்ட தூதன் அங்கே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தாவீது இந்த பரலோக ஜீவிகளை பார்த்து அக்கறையோடு கவனித்து கொண்டிருப்பதை பார்க்க முடியவில்லை. ஆனாலும் நம்மோடு கூட இருக்கிறார்கள். பரிசுத்தவானுக்கு உதவி செய்ய இந்த தேவதூதர்கள் வருவதாக அங்கே தீர்க்கதரிசி இறைஞ்சியோடு கூறுகிறார்கள். தேவன் தம் மக்கள் மேல் வைத்திருக்கிற கனிவான அன்பை நாம் பார்க்கிறேன். அது மகா பெரியது. தங்கள் சிறகுகளை விரித்து பரிசுத்தவான்களை பாதுகாக்கிறார்கள். ஒவ்வொரு பரிசுத்தவனுக்கும் ஒரு தூதன் உண்டு. அந்த பரிசுத்தவான்கள் அதறிப்பட்டு அழும்போது, ஆபத்தில் இருக்கும்போது தூதர்கள் விரைந்து பரலோகத்திலிருந்து சென்று அந்த செய்தியை எடுத்து செல்வார்கள். இப்படி இன்னொரு தூதனை அனுப்பி உற்சாகப்படுத்தி செய்வார்கள். தம் பாதையை விட்டு செல்லாமல் காக்கும்படியாக அங்கே தேவன் நமக்கு தூதனை வைத்துள்ளார். இந்த தூதனுடைய அக்கறையான பாதுகாப்பிற்கு நீங்கள் நாளும் செவி கொடுக்காவிட்டால் நமக்கு ஆறுதல் கிடைக்காது. எப்படி நமக்கு ஆறுதல் கிடைக்கும்? ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு தனிமையான ஒரு தூதனை வைத்துள்ளார். எனவே நீங்கள் நாளும் அங்கே வழிவெளிக்கு சென்றால் தூதர்கள் அங்கே வருந்துவார்கள், அங்கே கலங்கி போவார்கள். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு தூதனை வைத்துள்ளாரே, அந்த தூதன் கலங்கி போவார்கள், அழுவார்கள். எனவே இந்த செய்தியை மேல் நோக்கி எடுத்து செல்வார்கள். அங்கே பரலோக இருக்கிற தூதர்கள் அனைவரும் அழுவார்கள். ஒரே குரலே அங்கே ஆமேன் என்பார்கள். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, எனவே அங்கே பரிசுத்தவான்கள் கண்களை நம்ம மேலே வைத்திருக்கிறார்கள். அந்த செய்தி தூதர்கள் எடுத்து செல்வார்கள். தூதர்கள் தீர்மானத்தில் குறுக்கிடும் போது இந்த செய்தியை பதிவு செய்வார்கள். உங்களுடைய காரியம் எடுக்கப்படும் போது அங்கே ஆமேன் என்று சொல்லப்படுவார்களா அல்லது அல்லேலூயா என்று சொல்லப்படுவார்களா? எனவே நீங்கள் நானும் அந்த ஒவ்வொரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழும்போது பரலோகத்தின் தேவதூதர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஆமேன் என்று சொல்வார்கள், அல்லேலூயா என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்போது நிச்சயமாகவே ஒரு பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.